ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி 8-9 தக்காளி உங்களுக்கு வேணுங்கிற தக்காளியை போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். அதை தான் கொதிச்சுக்கணும். தோலெல்லாம் பிரிஞ்சு வந்துடும். பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அந்த தக்காளியை தோல் உரிச்சிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுருங்க. எல்லாத்தையும் ஒரு நைஸாக இல்லைன்னா கலவரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு வானலில் எண்ணெய் விட்டு கடுகு, உளுந்தம் பருப்பு, கருவேப்பிலை 3 போட்டு நல்லா தாளிச்சிக்கணும். கொஞ்சம் வறுத்த பிறகு அரைச்சி வச்ச தக்காளியை எடுத்து ஊற்றிக்கணும். ஒரு கிளறி விட்டுருக்காங்க. லைட்டாக கொதி வந்ததும் கொஞ்சத்துக்கு வச்சு மிளகாத்தூள் 1.5 ஸ்பூன் காரம் தேவையான மாதிரி போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் காரம் அதிகமாக போட்டுக்கிட்டேன். தேவையான அளவு உப்பு போட்டு நான் கிளறி விட்டு நல்லா கொதித்து சுண்டி எண்ணெய் வெளியே வர அளவுக்கு நல்லா சுண்ட விடுங்க. எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரணும். 10 நிமிஷத்தில் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்குங்க. சுவையான அருமையான தக்காளி சட்னி, திடீர் தக்காளி சட்னி டேஸ்ட்டாக இருக்கும். சாதம், தயிர் சாதம், தோசை, இட்லி, சப்பாத்தி எல்லாத்துக்கும் சைடிஷாக சூப்பராக இருக்கும். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.